அன்பான நண்பர்களே, வணக்கம். இன்று நாம் ஒரு முக்கியமான குடும்ப விஷயத்தை பார்க்கப் போகிறோம். அது கணவன் மனைவி இடையே சண்டையால் இணக்கம் குறைய காரணம் என்ன, அதற்கு ஜோதிடம் என்ன சொல்கிறது, கிரகங்களின் தாக்கம் என்ன, அதை எவ்வாறு பரிகாரம் மூலம் சரி செய்யலாம், மற்றும் இறுதியில் அந்த பரிகாரங்கள் செய்தால் குடும்பத்தில் எப்படி சந்தோஷம் மலரும் என்பதை விரிவாக பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை முடிவுவரை கவனமாக கேட்டால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் நல்ல மாற்றம் ஏற்படும். சந்திரன் கிரகத்தின் தாக்கம் என்று பார்த்தால், சந்திரன் என்பது மனதை, உணர்ச்சியை, அன்பை குறிக்கும் கிரகம். சந்திரன் பலகீனமாக இருந்தால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை, தவறான புரிதல், மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரும். குறிப்பாக சந்திரன் 6, 8 அல்லது 12வது பாவத்தில் இருந்தாலும், சனி, ராகு, கேது பார்வை இருந்தாலும் இந்த பாதிப்பு அதிகமாகும். இதற்கு பரிகாரமாக திங்கட்கிழமைகளில் பால், அரிசி, வெள்ளை பூவை சந்திரனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் ஓம் சம் சந்திராய நமக எனும் மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்ல வேண்டும். இரவு நேரத்தில் சந்திரனை பார்த்து 5 நிமிடங்கள் தியானம் செய்தாலும் மன அழுத்தம் குறையும். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் மன அமைதி கிடைக்கும், தூக்கம் நன்றாக வரும், கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். சுக்கிரன் கிரகத்தின் தாக்கம் என்று பார்த்தால், சுக்கிரன் என்பது காதல், திருமணம், குடும்ப இன்பம் மற்றும் இணக்கத்தை குறிக்கும் கிரகம். சுக்கிரன் பலகீனமாக இருந்தால் தம்பதியர் இடையே அன்பு குறையும், விரும்பாமை அதிகரிக்கும், சில சமயம் வெளியுறவு பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். இது பெரும்பாலும் சுக்கிரன் 6, 8, 12ஆம் பாவத்தில் இருந்தால், சனி அல்லது ராகுவுடன் சேர்ந்திருந்தால் அல்லது சூரியனுடன் இணைந்தால் இவ்வாறு ஏற்படும். இதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி அம்மனை வழிபட வேண்டும். வெள்ளைப்பூ, வெண்ணெய், பால் ஆகியவற்றை நிவேதனம் செய்ய வேண்டும். மேலும் ஓம் சுக்ராய நமக எனும் மந்திரத்தை 108 முறை கூற வேண்டும். இதைத் தொடர்ந்து செய்தால் தம்பதியரிடையே அன்பு பெருகும், இணக்கம் வலுவாகும், குடும்பத்தில் சந்தோஷம் மலரும். செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் என்று பார்த்தால், செவ்வாய் என்பது ஆற்றல், தைரியம் மற்றும் சில நேரங்களில் கோபத்தை குறிக்கும் கிரகம். செவ்வாய் பாதிப்பு இருந்தால் தம்பதியர் இடையே அடிக்கடி சண்டை, ஆவேசம், பொறாமை அதிகரிக்கும். இதனால் சில சமயம் விவாகரத்து வரை கூட செல்லும் அபாயம் உண்டு. செவ்வாய் 1, 4, 7, 8 அல்லது 12ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த சேவை தோஷம் அதிகமாகும். இதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு சென்று சிவப்பு பூ, கடலை, வெற்றிலை ஆகியவற்றை நிவேதனம் செய்ய வேண்டும். மேலும் ஓம் சரவண பவாய நமக மந்திரத்தை 108 முறை சொல்லி வர வேண்டும். இந்த பரிகாரம் செய்தால் தம்பதியரின் கோபம் குறையும், மன அமைதி வரும், உறவு நிலைத்திருக்கும். சனி கிரகத்தின் தாக்கம் என்று பார்த்தால், சனி என்பது பொறுப்பு, கடமை மற்றும் தாமதத்தை குறிக்கும் கிரகம். சனி பாதிப்பு இருந்தால் கணவன் மனைவி இடையே அன்பு சோர்வு, பிரிவு அல்லது நீண்ட இடைவெளி ஏற்படும். மனதில் சுமை, தனிமை போன்ற உணர்வுகள் வரும். சனி 7வது பாவத்தில் இருந்தாலும், சந்திரன் அல்லது சுக்கிரனின் மீது சனி பார்வை இருந்தாலும் இந்த பிரச்சனை அதிகமாகும். இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கு ஏற்ற வேண்டும். ஓம் சம் சனீஸ்வராய நமக மந்திரத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். மேலும் ஏழை, முதியவர்களுக்கு உதவி செய்தால் சனி கிரகத்தின் பாதிப்பு குறையும். இந்த பரிகாரம் செய்தால் மன சுமை குறையும், குடும்பத்தில் மீண்டும் அமைதி ஏற்படும். ராகு கேது கிரகத்தின் தாக்கம் என்று பார்த்தால், ராகு என்பது மாயை, ஆசை மற்றும் கேது என்பது பிரிவு, விலகலை குறிக்கும். ராகு அல்லது கேது பாதிப்பு இருந்தால் கணவன் மனைவி இடையே அவநம்பிக்கை, தவறான புரிதல்கள், குடும்ப பிரிவுகள் ஏற்படும். இது பெரும்பாலும் ராகு அல்லது கேது 1 முதல் 7 வரை அச்சில் இருந்தால் அதிகமாகும். இதற்கு பரிகாரமாக ராகு கேது கோவில்களில் நாக பூஜை செய்ய வேண்டும். நாகருக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். மேலும்
ஓம் ராகவே நமக மற்றும் ஓம் கேதவே நமக மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். இந்த பரிகாரங்களை செய்தால் தம்பதியரின் உறவு வலுவாகும், அவநம்பிக்கை நீங்கும். 7வது பாவம் என்று பார்த்தால், ஜாதகத்தில் 7வது பாவம் என்பது திருமண வாழ்க்கை, துணைவர் மற்றும் தம்பதியரின் இணக்கத்தை குறிக்கும். இது பலகீனமாக இருந்தால் திருமண தாமதம், அடிக்கடி சண்டை, பிரிவு ஆகியவை ஏற்படும். இதற்கு பரிகாரமாக சிவன் பார்வதி உமா மகேஸ்வரர் வழிபாடு மிக முக்கியம். ஓம் உமா மகேஸ்வராய நமக மந்திரத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். மேலும் சிவன் கோவிலில் திருமண கல்யாணம் மாதிரி ஆராதனை செய்தால் மிகுந்த பலன் கிடைக்கும். இதை செய்தால் தம்பதியரின் அன்பு, அமைதி, இணக்கம் நிலைத்திருக்கும். குடும்ப இணக்கம் குறைந்தால் வீட்டில் காமதேனு யந்திரம் வைத்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்யலாம். மனைவி மற்றும் கணவன் சண்டை, மனச்சங்கடங்கள் மற்றும் பிரச்சனையுள்ளவர்கள் திருவாரூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு சென்று திருமண பூஜை செய்யலாம். சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் பாதிப்புக்கு தாந்திரிக முறையாக நவரத்தின மோதிரம் அல்லது தனி ரத்தினம் புஷ்பராகம், வைரமணி, முத்து அணியலாம். சுக்ரசாந்தி ஹோமம் செய்து வந்தால் தம்பதியர் இணக்கம் பெற பெரிதும் உதவியாக இருக்கும். மனைவி மற்றும் கணவன் மனம் ஒன்றாக வர ஓம் ஹ்ரீம் க்ளீம் சோம் நமக என்ற வசீகரண பீஜ மந்திரத்தை 108 முறை கூற வேண்டும். அன்பான நண்பர்களே, இவ்வாறு மனைவி, கணவன் இணக்கம் குறைவதற்கு சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு, கேது மற்றும் 7வது பாவத்தின் நிலைகள் மிக முக்கிய காரணம் என்பதை பார்த்தோம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனி பரிகாரங்கள் உள்ளன. அவற்றை நம்பிக்கையுடன் செய்தால் குடும்பத்தில் அன்பு, அமைதி, சந்தோஷம் நிச்சயமாக பெருகும். இதை தினசரி வாழ்க்கையில் பின்பற்றி பரிகாரங்களுடன் சேர்த்து அன்பு, பொறுமை, மன்னிப்பு என்ற மனநிலையையும் வைத்தால் எந்த பிரச்சனையும் நீங்கிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மேலும் அடுத்த ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.